நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி வந்துள்ளார். அவர்கள் அன்புடன் வரவேற்போம். எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை அந்த ஆள் மட்டும் தங்கன்னு கூப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்ப கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. புரியவே மாட்டானே, இவ்வளவு அன்பு உலகத்துல யாராவது காட்டுவாங்களா? அறிவு கேட்டவன். ரெண்டாவது கல்யாணம், மூணாவது கல்யாணம் பண்றது ஏன்னு? அது என்ன சண்டை போட்டுக்கிறோமோ, என்ன அடிச்சுக்கிறோமோ, என்ன பண்ணிக்கிறோமோ, என்ன கருத்து வேறுபாடோ, என்ன ஒத்து போகாதோ, சத்தியமா இந்த மாதிரி கண்ணீரை அந்த சீமான கடவுள் விடவே மாட்டான். அதனால தான் பாரு நாயாட்டம் இன்னும் கத்தின்னு தகறான். அவனுக்கு எந்த பிளஸ்க்குது? யாரோ எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. இவர் ஒன்றுமே சம்பாதிக்காத அப்படியே ரோட்டில் தட்டு வச்சு நின்றுக்கிறாரா? எல்லாரும் இவர் என்ன போயிட்டு இல்லை அச்சடிக்கிற ஆஃபீஸில் புள்ளி குத்துற மேனேஜரா இவர்? இல்லை இவர் கலெக்டர் வேலை பண்ணுறாரா? ஏன்னா மயிர் பிடுங்குறாரு. இவருக்கு பணம் எங்கேருந்து வருது எல்லாமே? ஆளுங்களை வச்சுக்கினே இந்த மாதிரி பொம்பளை இது பெங்களூர் இப்போ எங்கள் ஊர் பொம்பளை தான் இது. ஆனால் இது பெங்களூர் பொம்பளைன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் இது சொன்ன பிற்பாடு தான் தெரியுது அது. ஆனால் இது கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லியே சொல்லணும். நீ சீமான், நீ எங்கே என்ன போனா இரு. ஆனால் இந்த மாதிரி இதுக்கும் பாரு, நல்ல ஒரு தலைவனுக்கு தொண்டனாக இருக்கிறவனுங்க அசிங்கமான கமெண்ட்டுங்களை போட மாட்டானுங்க. அவனுங்களுக்கும் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்குது. சீமான் அவங்க அக்கா தங்கச்சிங்க கையை பிடிச்சிட்டு அவங்க அத்தால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருந்தா விட்டுருவானுங்களா அவனுங்க? பொம்பளைங்க பக்கத்தில் நிற்கிறாளுங்க புறம்போக்கு பண்ணிங்க மாதிரி. அவளுங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் இருப்பாளுங்களா? இல்லை அவளுங்க இருப்பாளுங்க. ஏன்னா சொல்ல அவன் காசு கொடுத்துருவான். அவள் பாரு இவகிட்ட போயிட்டு 10 வருஷம் இவளோட வாழ்ந்துட்டு சொன்னான் பார்த்துக்கோ, அவள் நடத்த சரியில்லைன்னு. அவள் நடத்த சரியில்லை அதுக்கிட்ட போனியே, உங்கள் அத்தா சரியானுவலா சொல்லு? உங்கள் அத்தா நல்லுவலா? உங்கள் அத்தா ஏன்னா கண்ணகியா உங்கள் அத்தா? சொல்லு. கண்ணகிக்கு பிறந்து வந்தா இந்த மாதிரி வேலை பண்ணியா புறம்போக்கு பண்ணாட? சொல்லு. எவ்வளோ மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? பொம்பளைங்களோட கஷ்டத்தை ஏன்டா இப்படி நாசனமாக பண்ணுறீங்க? நீங்கள்லாம் நாசனமாக தான் போவீங்க. நீங்கள் எல்லாம் உண்மைக்கு என்ன கெதிக்கு ஆவீங்களோ நீங்கள் எல்லாம். கிளம்பி போனதுன்றதுதான் சீமான். இல்ல நேத்து கூட நாசனமாக போகிறவனே, அவள் வயிற்றுச்சல் உங்களால் சும்மா விடாதுடா. புறம்போக்கு பண்ணாட. இன்னும் கூட கத்தின்னுக்கிறான் பாரு கட்சிக்காக. என் புள்ள பார்க்குது, என் பொண்டாட்டி பார்க்குதுன்னு எல்லாம் விட்டுக்கிறாங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் காசுக்காக விட்டுட்டு இருப்பாங்க. உன் மனசார உன் கூட இருந்ததுனால அவள் இன்னமும் அழுந்துக்கிறான்டா பண்ணி.